ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஈஸியான தக்காளி சட்னி இட்லி, தோசை, சப்பாத்திக்கு, சாதத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான தக்காளி சட்னி ஈஸியாக செஞ்சிடலாம். பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் இந்த சட்னி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு 5 தக்காளி பழம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இது எதுக்கு நம்ம தண்ணியில் கொதிக்க வைக்கணும் அப்படின்னா, அதோட மேல் தோலை எடுக்கிறதுக்கு தான். மேல் தோல் எடுக்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட நீங்கள் இந்த தக்காளி சட்னி செய்யலாம். இப்போ தோல் எடுக்கிற அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தக்காளியெல்லாம் எடுத்து ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் சோம்பு தான் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு கடுகு போடணும் அப்படின்னா நீங்கள் கடுகு போட்டுக்குங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடலாம். இந்த சட்னி தண்ணி ஊற்றாமல் செய்யணும், அப்போ தான் கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும். இது வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக நான் சால்ட்டு போட்டுக்கிட்டேன். போட்டு நல்லா இதை வதக்கிடலாம். இப்போ தக்காளி நல்லா ஆறிடுச்சு. நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா மசாலா பொருளாக சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தனியாத்தூள், ரொம்ப ஈஸியான தக்காளி சட்னிங்க இது. அதுக்கப்புறமா குழம்பு மிளகாத்தூள். குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் இப்படியே கூட செய்யலாம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த தக்காளி சட்னி. ஒன் டைம் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். ஈஸியானது கூட. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ மிக்ஸி ஜாரில் தக்காளி விழுதோட மசாலாலாம் நம்ம போட்டிருக்கோம். அதையெல்லாம் சேர்த்து இப்போ இதில் நம்ம ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றாமல் அப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஊற்றிடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் பாருங்கள். மேலே எண்ணெய் வந்து நல்லா மிதக்கும். நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. ஒரு மூடி போட்டு மூடிடலாம். தக்காளி மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கடைசியாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி இதை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான தக்காளி சட்னி ரெடி. மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கலாம்.